ஜனநாயக மோசடி செய்து பாஜகவின் வாக்கு திருட்டுக்கு துணை போன தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இன்றைக்கு சாமானிய மக்கள் நல கட்சியின் சார்பிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை வகித்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தோழர் வழக்கறிஞர் குணசேகரன் அவர்களே, தலைமை உரையாற்றி இருக்கிற தோழர் ஜோசப் அவர்களே மற்றும் சிறப்புரையாற்ற இருக்கிற பல்வேறு மக்கள் நல இயக்கங்களின் பிரதிநிதிகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஏதோ காவல்துறையின் அனுமதியை வாங்கி இந்த பேரிகார்டுக்குள்ள 20 பேர் 50 பேர் போராடிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்திருக்கின்ற இந்த மோசடி, இந்த ஜனநாயக ஓட்டு திருட்டு என்பது நாடே ஸ்தம்பித்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டம் நடைபெற்று இருக்க வேண்டும். இங்கு ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் ஓட்டை திருடி ஒரு திருடர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஏதோ அந்த திட்டத்தில் ஊழல் செய்தார்கள், இந்த திட்டத்தில் ஊழல் செய்தார்கள், இதெல்லாம் கிடையாது. நேற்று இந்திய திருநாட்டின் 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி விட்டு இங்க வந்து போராடி கொண்டிருக்கிறோம். 79 ஆண்டுகள் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு முன்னதாக 200 ஆண்டுகள் வெள்ளையர்களிடம் பரங்கியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதை அவர்களிடமிருந்து அடிமைத்தனத்தை மீட்க மிகப்பெரிய போராட்டம், சாதாரணமாக இல்லை. லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய இன்னுயிரை இழந்து, சொத்துக்களை இழந்து, வாழ்வை இழந்து 2-3 தலைமுறைகள் போராடியது. போராடி இந்த சுதந்திரம் பெற்றோம். அந்த சுதந்திர போராட்டத்தின் போது அதற்கு எந்த விதத்திலும் துணை நிற்காத, நன்றா புரிஞ்சுக்கணும், அந்த சுதந்திர போராட்டத்திற்கு எந்த விதத்திலும் துணை நிற்காம வெள்ளக்காரனுக்கு ஆதரவா அவனோட ஷூவை நக்கிக்கிட்டு இருந்த கும்பல் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. தேசியவாதிகள், நாங்க தேசபக்தர்கள் என்று ஒரு பொய்யான முகமுடியை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு சக்தி எப்படி கிடைத்தது, மக்கள் ஆதரவு எப்படி கிடைத்தது என்பது இன்றைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரத்தோடு அந்த வாக்கு திருட்டை, இவர்களுடைய திருட்டை அம்பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக இவிஎம்மில் எப்படி பிராடுத்தனம் செய்கிறார்கள் என்பது பல்வேறு தளங்களில் பல்வேறு நபர்களால் ஆதாரங்களோடு முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் அன்றைக்கெல்லாம் இந்த நீதிமன்றங்கள் என்ன ஆதாரம், இந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஆதாரமே கிடையாதுன்னு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதியில எவ்வளவு அயோக்கியத்தனம், எப்படி எல்லாம் மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 6 மாதம் கடுமையாக உழைத்து அவர்களுக்கு தேவையான தரவுகளை இந்த திருட்டு தேர்தல் ஆணையம் தரவில்லை. அவர்களிடம் கிடைத்த தரவுகளை கொண்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் கர்நாடகாவில் 1 லட்சத்துக்கும் மேலும் போலியான வாக்காளர்களை திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு பீகாரில் 65 லட்சம் பேர் வாக்காளர்களுடைய பெயர்களை திருட்டுத்தனமாக நீக்குகிறார்கள், அயோக்கியத்தனமாக நீக்குகிறார்கள். கேட்டால் எல்லாரும் என்ன செய்யணும்ன்றாங்க, நாங்க மறுபடியும் எல்லாத்தையும் இந்தியர்கள் தானா பார்க்கணும், எல்லாம் வாக்கு அளிக்கணும் அப்படின்னா வாக்குரிமை யாருக்கு இருக்குன்னா இந்தியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு புதுசா 79 வருஷம் கழிச்சு இவங்களை இந்தியர்கள் தானான்னு சோதிக்கிறதுக்கு இந்த திருட்டு தேர்தல் ஆணையம் யாருன்னு கேட்கணும். நீங்க என்ன அயோக்கியத்தனம் செய்திருக்கிறீர்கள்? இங்க ஆதார் கார்டை நான் ஏத்துக்க மாட்டேன், ரேஷன் கார்டை நான் ஏத்துக்க மாட்டேன், ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடியை ஏத்துக்க மாட்டேன், வேறு புது பட்டியல் கொடுக்கிறேன். என்ன பாஸ்போர்ட் 2% பேருக்கு இல்ல, இருக்கிறதே மொத்தமே 2% தான். மற்ற 98% மக்கள்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது. நான் அதை ஆதாரமா ஏத்துக்குவேன். இல்லாத ஒரு ஆவணங்கள், யாராலையும் கொடுக்க முடியாத ஆவணங்களை ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு 65 லட்சம் பேர் ஓட்டு லிஸ்ட்ல இருந்து நான் நீக்குவேன். என்ன அயோக்கியத்தனம்! இங்க சேர்த்தது 1 லட்சம் பேர் ஒரே ஒரு தொகுதியில,
மகாராஷ்டிரா தேர்தலில் மட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில 1 கோடி பேரை புதுசா சேர்த்திருக்கீங்க. என்ன ஆதாரத்தை வச்சு சேர்த்தீங்க? என்னென்ன அயோக்கியத்தனங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. செய்துட்டு இந்த ஆதாரங்களை ஒரு அப்பம் பேரு கிடையாது, ஒரு டோர் நம்பர் கிடையாது, 0 டோர் நம்பர்ல 10,000 20,000 பேர். அப்பம் பேரு ABCDEFGH. இதான் அப்பம் பேரு. என்ன ஆதாரத்தை அவன் கொடுத்தானோ ஒரு பல ஆயிரம் பேரை சேர்த்தீங்க. ஒரே ஒரு அறைக்குள்ள 80 பேர் குடியிருக்கலாம். எப்படி குடியிருக்க முடியும்? யாரை வச்சு அதை ஆய்வு செஞ்சீங்க? கிடையாது. ஒரு புதிதாக வாக்காளர் சேர வேண்டும் அப்படின்னா முதல் முறையாக வாக்களிப்பவருக்கு படிவம் 6 கொடுக்கணும். ஆனால் பல வயது 75 80 வயசு சேர்ந்த பெண்மணிக்கு முதல் முறையாக 3 இடத்துல ஓட்டு போடுறதுக்கு படிவம் 6 பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி ஆதாரபூர்வமாக உங்களுடைய ஓட்டு திருட்டை ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தினால் அவரை மிரட்டக்கூடிய வகையிலே இந்த தேர்தல் ஆணையர் என்ன சொல்றாரு? நீ பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ணுங்க, நாங்க விசாரிக்கிறோம். ஏண்டால் நீ திருட்டு பெயர். தேர்தல் ஆணையம் ஒரு திருட்டு கும்பலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒரு திருட்டு பெயர்கிட்ட கொண்டு வந்து அவன் பிரமாண பத்திரத்தை அவர் கொடுத்து நீ திருடன் பற்றி விசாரிக்க போறியா? நீ திருடன் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு இருக்கிறாய். வாக்கு திருட்டில் ஈடுபட்டு உனக்கு ஆதாயமாக இன்றைக்கு இந்த RSS கும்பல், RSS பாஜக கும்பலை ஆட்சி கட்டளை அமர்த்தி இருக்கிறாய். ஆனால் உங்க திருட்டு பயல்கிட்ட உங்களோட ஆதாரங்களை பிரமாண பத்திரமா தாக்கல் பண்ண நாங்க விசாரிப்போம். எத்தனை விசாரிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட எத்தனை புகார்களை நீங்க விசாரிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிப்படையாக மத விரோதமாக பேசிக் கொண்டு திரிந்தார் இந்த பிரதமர் மோடி அவர்கள். அந்த புகார்களுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு தலைமை நீதிபதி தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவிலே இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பை இல்லாமல் ஆக்கி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இவர்களுடைய அமைச்சரை தேர்ந்தெடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அயோக்கியத்தனம் செய்து உங்களுடைய கைத்தடிகளை கையாட்களை தேர்தல் ஆணையத்தில் நியமித்துக் கொண்டு இந்த பாஜக இன்றைக்கு ஆட்சி கட்டளை ஓட்டு திருட்டில் ஈடுபட்டு ஆட்சி கட்டளை வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மக்களிடையே மிக பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்கள் ஓட்டு திருடர்கள், உங்களுடைய திருட்டுத்தனம் அம்பலப்பட்டு விட்டது, ராஜினாமா செய்துவிட்டு ஓடி போங்கள். இந்த மக்களுடைய கோரிக்கை ஒன்றுதான். இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்ட இந்த அயோக்கியர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்டு அதனால் ஆதாயம் அடைந்த இந்த பாரதிய ஜனதா அரசு ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும். அதில் திருட்டில் ஈடுபட்ட ஒவ்வொரு திருடர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இதுதான் இங்கு முக்கியமான கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாக்கு திருட்டு என்பது ஏதோ இந்த மோடி கும்பல் எலக்ட்ரோல் பாண்டுல ஃப்ராடுத்தனம் பண்ணா இத்தனை லட்சம் கோடியை கார்பரேட் கம்பெனிகளை மிரட்டி ஈடிய ரெய்டு பண்ணி இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணி கொள்ள அடிச்சான். கார்பரேட் கம்பெனிகளுக்கு 25 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணி அதன் மூலமாக கொள்ளையடித்தான். இப்படிப்பட்ட கொள்ளைகள் அல்ல இது. ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கு சமமானதாகும். மக்களாட்சி 200 ஆண்டுகள் வெள்ளையர்களிடம் போராடி பெற்ற இந்த ஜனநாயகத்தை அன்றைக்கு வெள்ளையர்களின் ஷூவை நக்கிக் கொண்டிருந்த இந்த அயோக்கியர்கள் திருட்டுத்தனமாக வாக்கு எந்திரத்தின் மூலமும் இந்த வாக்கு திருட்டின் மூலமும் இந்த தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்குறியாக்கி இந்திய தாயை கொலை செய்து இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கானா? கிடையாது. ஊர்ல ஒண்ணு பாருங்க. பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்கான், கேஸ் விலையை ஏற்றிருக்கிறான், டோல்கேட் விலையை ஏற்றிருக்கான். ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கக்கூடிய, ஒவ்வொரு தனிநபரும் பாதிக்கக்கூடிய வகையிலே அனைத்தையும் செய்துவிட்டு இவர்கள் எப்படி ஜெயிக்கிறார்கள்? இன்றைக்கு ஆதாரபூர்வமாக அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். ஆனால் அதே திருடர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு பிரமாண பத்திரம் கொடுங்கள், நாங்கள் விசாரிக்கிறோம், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் திரும்பவும் சொல்றோம், திருட்டு பயல்களிடம் நாங்கள் நீதி கேட்கவில்லை,
மக்கள் மன்றத்தில் கேட்கிறோம் என்று மிக தெளிவாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். யாருக்கிட்ட கேட்கிறாரு? மக்கள் மன்றத்தில் கேட்கிறார். எது உண்மையாவது கொடுத்திருக்கீங்களா? 65 லட்சம் பேர் வாக்காளர்களை 62 லட்சம் பேரை நீக்கிறோம் சொல்றீங்களே, பீகார்ல பட்டியல் கொடு. நான் கொடுக்க முடியாது. எங்க போய் சொல்றான்? சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்றான். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது, நீக்கப்பட்டவர்களோட பட்டியலை சரிபார்க்கக்கூடிய வகையில இத்தனை நாளுக்குள்ள வெளியிடுங்க. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான திருட்டு கும்பலா இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன் பேரை நீக்கணும், ஏன் நீக்கணும் காரணத்தை சொல்லுறாங்க. அதை புரிய இதுல யாரை நீக்கணும் நாங்க பட்டியல் கொடுக்க முடியாது. என்ன அயோக்கியத்தனம்? தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் எத்தனை சதவீத ஓட்டுப்பதிவு என்று ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு போகுது. சாயந்தரம் திடீர்னு 1 மணி நேரத்தில் 50% ஓட்டு அதிகமாச்சுங்களா? சரி, எவ்வளவு தாண்டா ஓட்டு போட்டா பர்சன்டேஜ் கூடுறாங்க, பர்சன்டேஜ் ஒண்ணு வெளியிடுறான். ஆனா இங்க தேர்தல் முடிவு வரும்போது வேற பர்சன்டேஜா இருக்கு. இதை அம்பலப்படுத்தினது தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்தில் இருக்கிற அத்தனை தரவுகளும் அழிச்சிடணும். அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை தொடர்ச்சியா செய்துகிட்டு வரீங்க. இதுக்கு நீதிமன்றங்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அவங்களை காப்பாற்றுற நோக்கத்துல. ஏன்னா இன்றைக்கு நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மன்றத்தில் இதை வைத்திருக்கிறார். நன்றா புரிஞ்சுக்கணும். என்னைக்கும் இந்த மாதிரி திருடர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா போய் இன்னைக்கு தலைமை நீதிபதியா இருந்தவங்க ஒவ்வொருத்தவங்களை பத்தி ஒண்ணு பாத்துக்கிட்டு அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படிடா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன்னு கேட்டான். ரிட்டையர்ட் ஆயிட்டு சொல்றாரு ஒரு தலைமை நீதிபதி, நான் கடவுள்கிட்ட கேட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன். போய் கடவுள் கும்பிடுறதுக்கு யார் வீட்டுக்கு போறாருன்னா மோடி வீட்டுக்கு போறாரு. அப்ப இப்படிப்பட்ட தலைமை நீதிபதிகளை மக்கள் பார்த்து விட்ட பிறகு இன்னமும் இந்த நீதிமன்றத்தில் இப்ப வாக்கு திருட்டுகள்ல இவிஎம் திருட்டுகள்ல தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் முறையிட்டு மிரட்டு தோல்வி அடைந்த பிறகு வெறுத்து போய்தான் இந்த ஆதாரங்களை மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் ஒவ்வொரு ஊர்களிலும் அல்ல, ஒவ்வொரு வீதிகளிலும் நடக்க வேண்டும். மக்கள் திரண்டெழ வேண்டும். இந்த ஓட்டு திருடர்கள் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடிகள். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏதோ இந்த திருடர்களே வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்புறது இல்ல, ஆட்சியில் இருந்து வீட்டுக்கு அனுப்பலாம். இவர்கள் ஜனநாயகத்தை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த ஓட்டு திருட்டின் மூலமாக இவர்கள் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டிய அயோக்கியர்கள், திருடர்கள். இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்த சாமானிய மக்கள் கட்சிக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளிப்பீர்கள். நன்றி கூறுகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தற்பொழுது மாநில தலைவர் ரெட் பிளாக் கட்சி ஏசி ராமலிங்கம் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம்.